என்னோட அடுத்த ஒரு வருஷம் நிம்மதியே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு 3-4 நாளைக்கு நான் பார்த்து வைக்கிற வேலையாக தாங்க இருக்கும். அம்மா அப்பாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஒன்றும் விடாமல் என்னோட சக்திக்கு மீறி எஃபர்ட் போட்டு செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன். அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் மனசு நிம்மதியாக ஃபீல் ஆகும். இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா மனசு கிடந்து அடிச்சுக்கிறோம். அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஈவினிங் ஒரு 4:30 போல் ட்ரிச்சியிலேருந்து எனக்கு ஃப்ளைட்டு. வருஷம் எனக்கு இதே கதை தான் நடக்கும். தீபாவளி முடிஞ்சதும் நம்ம சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு போகிறதும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னால் சிங்கப்பூர் வந்துடுறதும். ஒரு வருஷம் கூட அந்த பசங்கனால இங்கே தீபாவளி பொங்கல் கொண்டாடவே முடியலேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப வருத்தம். எல்லாரும் ஒன்றா தான் ரிட்டன் வரணும் அப்படின்னு சொல்லி தாங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 2 நாள் டிஃப்ரென்ஸில் அவங்க தனியாகவும் அதுக்கப்புறம் நானும் பசங்களும் வந்து தனியாகவும் கிளம்பி வந்திருந்தோம். உங்களுக்கே தெரியும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோ வழி நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம ஃபாரினாக இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு 4.5 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தானே இருக்கோம். நினச்சா டக்குன்னு தேனி கம்பம் பெரிய குளத்துக்கு போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மனசை தேத்தி வச்சுக்கிற வேண்டியது தான். வேறு என்னங்க பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் vlogs எல்லாம் வந்துட்டு நான் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் இடையில நான் போஸ்ட் பண்ணுறேன். இனி வர vlogலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கப்பூர்லேருந்து தான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.